ஆனைமுகன், ஆறுமுகன், அம்பிகை பொன்னம்பலவன், ஞானகுரு, வாணியை, உள்நாடு. அருள்மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவருள் வண்ணம் பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணத்தை சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டு 2013 12 இறுதியும் 13 தொடக்கமும் என்னை பெருமன்றம் ஆட்கொண்டது. அதே வகையில் தமிழர் தைத்திருநாளை ஒட்டி வருகின்ற முதல் சொற்பொழிவாகவும் இன்றைய சொற்பொழிவு பாம்பன் சுவாமிகளை அடிப்படையாக கொண்டு முதல் குருவாரமாகிய இந்த வியாழக்கிழமை அமைந்திருக்கிறது. நாம் எப்படித்தான் விலகி ஓடினாலும் என்னை நினைந்து என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருதல், இதுதான் திருவருளின் இலக்கணம் என்று நம்பியாண்டார் நம்பி சொல்லியிருப்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். பெருமான் தான் என்னை நினைத்து அவனை நினைக்க வைத்து அருள் செய்கின்றான் என்ற அடிப்படையை நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அமைத்து காட்டியிருக்கிறார். அந்த அளவிற்கு தலைவர் சதானந்தம் ஐயா அவர்கள் மூலமாக திருவருள் எண்ணை சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் தொடக்க ஞான சிந்தனைகளோடு இணைத்திருக்கிறது என்ற வகையில் நம்மோடும் அருள் இணைந்து கொண்டிருக்கிறது என்பதை அனுபவிப்பதற்கு தொடர்ந்து இந்த களம் வாய்த்திருப்பது திருவருளுக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை காட்டுவதை உணரலாம். நன்றியால் வாழ்வது உள்ளம், உலகுக்கு ஒரு நன்மையாலே என்று திருவொற்றியூர் பதிகத்தில் திருஞான சம்பந்தர் சொல்லுவார். இந்த உலகம் உள்ளம் வாழ்வது நன்றியினால்தான், அது உலகத்திற்கான ஒரு நன்மை என்று முப்புறங்களை எரித்த வரலாற்றை குறிப்பிட்டு திருஞான சம்பந்தர் சொல்லுகின்றார். திருவொற்றியூர் பதிகத்திலே அது ஒரு முக்கியமான பதிகம், பாடல். அதை அனுபவிக்கிற இடம்தான் நமக்கெல்லாம் இந்த மாதிரியான சபை அல்லது மன்றங்கள். பொதுவாக இன்றைக்கு மார்கழி சிந்தனையை விடவும் கூட்டம் கொஞ்சம், அதாவது எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம், அதாவது வெளிப்படையான காரணம், பாம்பன் சுவாமிகளை சைவ சித்தாந்தத்தில் பேசுகிறார்கள், அது நமக்கு என்ன அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொஞ்சம் பேருக்கு இருக்கும். இவர்கள் மட்டுமல்ல, மடாதிபதிகள் வரை அந்த எண்ணம் உண்டு. வள்ளலார் ராமலிங்கம் பிள்ளை தான் இவர்களுக்கு பிடிக்காதவர் என்று சொன்னது போல பாம்பன் சுவாமிகளும் பிடிக்காதவர் ஆகிவிட்டார் என்ற மனநிலையை இன்றைக்கு இருப்பவர்களிடையே காண முடிகிறது. அது ஏதோ தலைவர் என்னிடம் சொல்லி பேசுவது போல எல்லாம் கிடையாது. தலைவர் சொல்லி நான் சொற்பொழிவு பேசவே வரவில்லை என்று அவர் வருத்தப்படுவது உங்களுக்கு தெரியும். அதாவது மாநாட்டிற்கு போட்டார், நான் வரவில்லை என்று வருத்தப்படும். அதனால அவர் சொல்லி நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். அவர் வைக்கிறாருங்கிறது வேற. இந்த மாதிரி நீ இதை சொல்லுப்பான்னு அவர் சொல்லி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியை சொல்றேன். நான் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நூல்களை படிக்காமல்
அதற்குள்ள வராம ஒரு விமர்சனத்தை எடுத்த உடனே பண்ணிட்டு தன்னோட எல்லையை குறுக்கி கொள்ளுவது, இதுதான் ஞான வாழ்க்கையுடைய முதல் வேலை. ஞான வாழ்க்கைன்னு ஒருத்தர் ஞானி அப்படின்னு வந்துட்டாலே தன்னுடைய எல்லையை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்குவார். வட்டம் போட்டுக்கிட்ட பிறகு அவருடைய ஞானம் அந்த எல்லையில் தான் இருக்கும். அதனாலதான் வேதம் உபநிடதம், இது வேதத்துல வந்த பிறகு உபநிடதங்கள் வருகிறது. இந்த உபநிடதங்கள்ல வேற வேற விவாதங்கள் வருகிறது. அதுவும் பக்குவத்துக்கு ஏற்ப விவாதங்கள் வருகிறது. உபநிடதங்கள்லயே நிறைய பேர் இப்ப முனிவர்கள் ஜனகருக்கு சொல்லுவாங்க, அப்புறம் முனிவர்களும் வேற ஆள்கிட்ட மன்னர்கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும். அதுல அஜாத சத்ரு வருவான், ஜனகர் வருவாரு. அஜாத சத்ருடைய காலம் வேற, ஜனகருடைய காலம் வேற. ஜனகர் ராமன் அந்த காலத்தை ஒட்டி நாம பேசுறது. அஜாத சத்ருங்கிறது நம்ம ராஜகிருகம் பிம்பிசாரனுடைய பையன் அஜாத சத்ரு. அவங்களுக்கு பிறகுதான் அசோக சாம்ராஜ்யம் எல்லாம் பாடலிபுத்திரத்துல பாட்னாவில் நமக்கு வருது. இந்த அஜாத சத்ருங்கிறவன் தான் முத அப்பாவை ஜெயிலில் போட்ட ஆள் வரலாறுல. தந்தையை ஷாஜகான் போட்டது நாம பின்னாடி தான் படிக்கிறோம். முதல்ல தந்தையை ஜெயிலில் போட்டது அஜாத சத்ரு. இந்த அஜாத சத்ருவும் உபதேசம் கேட்பான். உபதேசத்துல அவன் பேரும் அதுல வரும். நீங்க இப்போ ராஜகிரகம் போனீங்கன்னா ராஜகீர் இருப்பாங்கல்ல, ராஜ்கீர் அது ராஜகிரகம் வட பீகார்ல, நாலந்தாவே இந்த பக்கம் இருக்கும். இது நீங்க நம்ம பேர் என்ன கயாவுக்கு போறவங்கலாம் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அங்க போய் நீங்க பார்க்கணும். ஏன்னா நம்முடைய மூதாதைகள்லாம் இருந்த இடம் உங்களுக்கு தெரியணும். நம்முடைய மூதாதைன்னு நான் தெளிவா அது குண்டுலாம் போடல. அதாவது இங்க இருந்து நீங்க காசிக்கு போனீங்கன்னா கர்மா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்மாவில் பிண்டம் வைப்பாங்கல்ல, பிண்டம் முடிஞ்ச வரைக்கும் மாவு வைப்பாங்க. அது எத்தனை தலைமுறை உங்களுக்கு தெரியுமோ அத்தனை தலைமுறைக்கு வைக்கணும். ஆனால் கயாவில் காசியில போய் உட்கார்ந்த உடனே ஒரு நல்ல அந்தனராக இருந்தால் என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல நீங்க காசிக்கு கயாவுக்கு போயிட்டு பண்ணிட்டு வாங்க, அப்புறம் தான் இங்க பண்ணணும்னு சொல்லுவாங்க. கயாவுக்கு போனீங்கன்னா அங்க நதி இருக்கு. அந்த நதிக்கு பேர் பல்குனி நதின்னு பேர். பல்குனி, அது இந்தியில பல்குனிங்கணும். அங்க சுடுகாட்டில் பண்ணணும். இந்த சுடுகாட்டை விட்டா அந்த சுடுகாட்டுக்கு போகணும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஜோதிடர்கிட்ட போய் எங்க குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது இல்லை, நான் வழிபாடு பிரீதி பண்ணணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணும்பார். குலதெய்வத்துக்கு மேல நீங்க போகணும்னா அதுக்கு அடுத்த முன்னோர்களை எல்லாம் நீங்க எங்க சந்திக்கணும்னா காசிக்கு போனாதான் சந்திக்கலாம். காசிக்கும் முன்னோர்களை எங்க சந்திக்கலாம்னு கேட்டீங்கன்னா கயாவுக்கு போனாதான் சந்திக்கலாம். இந்த கயாவில் வர்ற பல்குனினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லெமுரியா கண்டத்துல பகுருளி ஆறுன்னு ஒன்று அழிஞ்சது இல்லை, அதனுடைய பேரை கொண்டாந்து இங்க வச்சாங்க. பல்குனினா சின்ன சின்ன துளி சேர்ந்து ஒரு ஆறாவது. பகுருளி ஆறுனா பல் துளி ஆறுன்னு பேர். இப்போ உங்களுக்குலாம் தெரியும். அதாவது மக்கள் மொத்தமா இடம் பெயரும் பொழுது அந்த ஊர் பேரை அங்க வைப்பாங்க. இப்படிதான் நீங்க ஒரே இதுல ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ், சோசியலாஜிக்கல் ஸ்டடீஸ் படிச்சீங்கன்னா, நம்ம லெமுரியா கண்டத்துல முதல்ல எங்க தங்கணும், சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் நாம தங்கின இடம் பல்குனி நதி. அதுக்கப்புறம் காசியில மொத்தமா இருந்தோம். நம்மளோட மூதாதை தான் ஹரிச்சந்திரன், நம்ம குரூப்ல அகத்தியர் அங்கிருந்து நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு வந்தாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிறதுலாம் ஒரு வரலாறு. இந்த வரலாறு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் சமீப காலத்துல இருந்த அருளாளர்ல இந்த வரலாறு எல்லாம் இணைச்சி தத்துவம் எழுதின ஒரு ஆள் பாம்பன் சாமி. அவர் இதை வெளிப்படையா எழுதினாரா இல்லையான்னு கேட்கிறாரு. இந்தியா மட்டும் இல்லை, இந்த நாவலந்தீவுலயே இது தமிழ் மொழி தான் பயிற்சியில இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு செய்வார். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மொத்த தத்துவத்தையும் எடுத்து வச்சு பார்த்து நம்ம அனுபவத்துல நம்ம எவ்வளவு பெரிய அளவுல இதை நம்ம நிலைநாட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறது அவர் வேலை. அதனால சைவ சித்தாந்தன் ஒரு பேர் கொடுத்து வந்த இந்த தத்துவத்தை ஒரு முழுமையா விளக்கம் அடுத்தவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு இந்த பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாத்திரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தன் ஒரு பேர் கொடுக்குறாரு. இப்ப என்னோட அந்த துவாதச உபநிஷதம் வருது, அதுல முன்னுரை வச்சு தான் எழுதினேன். ஒரு 40 பக்கத்துக்கு பாம்பன் சாமி வச்சு தான் வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எழுதினேன். அதுல ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாமிர்த வண்ணத்துல கடைசியா சாமி யார் யார் ஆடுறாங்க அப்படின்னு காட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி
அந்த முடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நாரதர் எங்கே ஆடுறாருன்னு குறிப்பார் பாருங்க. அதில் ஒரு இந்த இவ்வளோ பெரிய வரலாறுக்குள்ளே அந்த விஷயம் இருக்கு. நாரதர் ஆடுகிற இடம் வந்து கடைசியா நாரத மகான் ஆட, அப்புறம் தான் ஓசை முனி ஆட. திருப்புகழ் நம்ம அருணகிரிநாதர் ஆடுறதுக்கு பக்கத்துல நாரதர் ஆடுறார் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அதை சொல்றாரு அப்படின்னு கேட்டா, உபநிஷத்துல எல்லாரும் ஒரு உபதேசம் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு டெவலப்மெண்ட்டா இருக்கும், ஒரு வளர்ச்சியா இருக்கும். இந்த பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சனத்குமாரன் நாரதருக்கு உபதேசம் செய்யுது. அதுல உபநயத்துல ஒரு குறிப்பில் எழுதாங்க, சனத்குமாரன் என்பவன் கந்தன் எனப்படுவான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. கந்தன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப சனத்குமாரர் என்கிற முருகன் அருணகிரிநாதருக்கு முன்னாடி யாருக்கு அருள் செஞ்சான்னா நாரதருக்கு. அப்ப நாரதர் தான் முதல்ல அருணகிரிநாதர் மாதிரி முருகனிடம் அருளை பெற்றவர். அப்படி முழுமையான அருளை ஏன்னா நாரதருக்கு உபதேசித்த அந்த உபநிடதத்துலதான் ஆன்மா, பசு, சுவேதாசுவதர உபநிடதம், அதுலதான் இந்த விளக்கங்கள்லாம் முழுமையா விரிவாக்கப்பட்டிருக்கும். அப்போ முதல்ல முழுமையான தத்துவத்தை போதித்து அதை பெற்ற நாரதர், அதனால்தான் திரிலோக சஞ்சாரி. அப்படின்னா என்னன்னா, இந்த வெளிக்குள் வெளி அனுபவம் பெறுதல் தான் திரிலோக சஞ்சாரம். இதை நாம என்ன பண்ணிட்டோம்னா, நாரதரை வேற குறியீடாக்கி அவரை நம்ம ஓரம் கட்டி விட்டோம். எப்படி தமிழ்நாட்டில் நம்ம திருவள்ளுவரை ஓரம் கட்டி அருளாளர் இல்லைன்ற மாதிரி பண்ணமோ, திருவள்ளுவர்ல வந்து நமக்கு அருளாளர். அவர்கிட்டையும் போய் நின்னா கேட்டதை வாங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு முழுமையான ஞானத்தை பெற்ற முதல் அனுபவசாலி அவர் தான் நமக்கு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம். அவரும் வந்து ஒரு அருள் அனுபூதியாளர் தான் யாரு, திருவள்ளுவரும். அந்த மாதிரி தான் நீங்க அதுக்குள்ள பார்க்கலாம். அந்த காலத்துல வந்து நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் திருக்குறள் மாதிரி இன்னைக்கும் எழுத முடியல, அன்னைக்கும் எழுத முடியல. என்னதான் உலகத்துல எவ்வளவு போட்டி போட்டாலும் அது முடியல அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்புறம் வந்து அதுக்கு தான் பார்த்தோம், இன்னும் நிறைய பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. அப்படி நம்ம தமிழர்கள் தான் தெரியுமா உங்களுக்கு, அதற்கு ஒரு விளக்கம் சொல்லி அதற்கு அந்த எல்லா சமயத்தவர்களும் அதற்கு விளக்கம் சொல்லி நம்மதுன்னு ஆக்கிக்கணும்னு எவ்வளவு பாடுபடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சைவ சித்தாந்த பெருமண்டலத்திலேயே திருக்குறளின் உட்கிடை சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறத போட்டிருப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி எழுதினவர் வஜ்ரவேல் முதலியார். நாம போட்டது வேற ஆளுதுன்னு நினைக்கிறேன். நம்மளோடது வந்து வேற ஆளோட. வஜ்ரவேல் முதலியார் தான் இதை முதல்ல எழுதினவர். திருக்குறளின் உட்கிடை சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறத எழுதினார். ஆனா அதை எப்படிலாம் எழுதணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா அது அன்னைக்கு எப்படி இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, ஏன் இந்த வரலாறுலாம் சொல்றேன் அப்படின்னா, சைவ சித்தாந்தம்னு நம்ம முடிவு கட்டிட்டு இதுக்கு மேல நாயன்மார்கள், சேக்கிரார், மெய்கண்டார், இந்த சந்தானாச்சாரியர், மெய்கண்ட சாத்திரங்கள், இதுக்கு மேல நாம சிந்திக்க கூடாது அப்படிங்கிற மனநிலை என்னுடைய வரலாறுக்கு தான் இவ்வளவும். அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சைவ சித்தாந்தனே பேர் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியும். சைவ சித்தாந்தங்கிற பேரை திருமூலர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தம் மெய்கண்டார் எல்லாம் வந்து அதை நிறைவா பண்றாங்க. மெய்கண்டாரை விட சிவஞான முனிவர் தான் அதை தெளிவா வந்து அந்த கோட்டையை கட்டினவர் அப்படிலாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த சித்தாந்தங்கிற பேரை எப்போ வந்ததுங்கிற ஆராய்ச்சியை விட கடவுளை அனுபவிச்சது வெளிப்படையா வரலாறுல நமக்கு முதல்ல காரைக்கால் அம்மையார் வராங்க. அந்த அனுபவத்தை வடநாட்டில இருந்து வந்த சிவயோகி அனுபவிக்கிறார். காரைக்கால் அம்மையார் அனுபவிச்ச அனுபவத்தை மாதிரியே இங்க இருக்கிற ஒரு உடம்புல அனுபவிக்கிறார். ஏற்கனவே தன்னோட உடம்பை கெடுத்துட்ட வடநாட்டு சிவயோகி திருமூலர். வடநாட்டில இருந்து வந்த சிவயோகி. அவருக்கு பின்னாடி தான் திருமூலர்னு பேர். அவர் அதுக்கு முன்னாடி உடம்ப கெடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த சட்டமா சித்தி உடம்ப நிலையா வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, அதுதான் கெடுத்துட்டதுன்னு அர்த்தம். அந்த கூடு விட்டு கூடு பாயிற அளவுக்கு அந்த உடம்ப தெளிவா வச்சிருந்தவர் தான். அதுவே உடம்ப கெடுத்துட்டதான் ஆகணும். ஏன்னா அன்பு அனுபவிக்க அது உதவாது. அதனால இந்த அன்பிலேயே வேலை பார்த்த அந்த இடையனுடைய உடம்பு அவருக்கு தேவைப்படுது. எப்படி சுந்தரருக்கு அங்கேயும் பேரோ அதே பேர் இங்க வருது இல்ல. அதுக்கு முன்னாடி இடையனுடைய உடம்புக்கு மூலங்கிற இடையனுடைய உடம்பையே சிவயோகி எடுத்துக்கிறார். அதனால இந்த உடம்புக்கு இருக்கிற பேர் எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிக்கிறார். இது புரியுது இல்லை இந்த விஷயம். சுந்தரருக்கு கைலாயத்தில் இருந்த பேரே இங்க வருது.
ஆனா அந்த பேர் உடம்புக்கா உயிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஆராய்ச்சி சித்தாந்தத்துல உள்ளம் என்று இப்பேரிட்டு அழைக்க என் என்று ஆங்கு அப்படின்னு சிவஞான போத வெண்பா பேரிட்டு கூப்பிட்ட உடனே என்ன அப்படின்னு கேட்குது, அதுக்கு பேர் தான்பா உள்ளம் அப்படின்னு சிவஞான போத வெண்பாவில் வரும். அப்போ உள்ளம் அப்படிங்கிற பேர் ஏன் வந்ததுங்கிற ஆராய்ச்சியில பேரிட்ட உடனே எது ஏன் அப்படின்னு கேட்குதோ அதுதான் ஆன்மா. அப்ப பெயர் உடம்புக்கா ஆன்மாவுக்கான்னு கேட்டா அழிகிற பெயர் அழியாத ஆன்மாவுக்கு. அப்ப அந்த பெயர் ஆன்மாவுக்கு பொருந்தி விட்டால் அந்த பெயரும் அழிவதில்லை. அப்படிதான் நம்ம நாவுக்கரசு, திருஞான சம்பந்தர் இந்த மாதிரி பேரெல்லாம், அதனாலதான் நாம அப்படி அதை பார்க்கணும். அதே மாதிரி இந்த மூலம் என்கிற உடம்புக்கான பேரை அந்த சிவயோகியினுடைய ஆன்மா ஏற்றுக்கொள்ளுகிறது. இது சித்தாந்தத்தினுடைய தொடக்கம். எது இந்த நம்ம சைவ சித்தாந்தங்கிறது இங்கதான் தொடங்குது. முதல்ல இந்த பேரோட ஒரு தத்துவமா ஏன் தொடங்கிச்சு அப்படின்னு கேட்டா, சமணனும் பௌத்தனும் பரப்புறதுக்கு வரான். இப்ப எப்பவுமே நாம பரப்புற வேலை நம்ம கிட்ட கிடையாது. அவன் வர்றப்பதான் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இங்க கேள்வி கேட்டு வாதம் பண்றான். அப்பதான் மன்றம் வருது, சதுக்கம் வருது, மணிமேகலையெல்லாம் இதை பண்றாங்க. இதுதான் மாணிக்கவாசகர் எடுத்துக்கிறார் கையில. எடுத்துக்கிட்டு என்ன இவனுங்கெல்லாம் சண்டை போடுறது வரானுங்களா, நம்ம பார்த்துக்குவோம் அதை அப்படின்னு அவரு அதை கையில எடுக்கிறார். அந்த விஷயத்தை அவன் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அந்த மாதிரி நாம கட்டின கோயில் தான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா, சங்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க முழுமையான அனுபவம்னு நிலைநாட்டணும். இதுக்கு நடுவில் கொடுக்குற பேர் சைவ சித்தாந்தம். இப்ப நீங்க போய் சைவ சித்தாந்தம் தனியா ஒதுக்கிக்கிட்டு இவருக்கு நம்ம எனக்கு வேணாம் அவருக்கு எனக்கு வேணாம்னா அதெல்லாம் முறையான்னு கேட்டா, பஞ்சாமிர்தம் 4வது பாட்டுல ஒரு பதில் வச்சிருக்கிறார் சாமி. இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பாட்டோட வரலாறு ஐயா சொல்லிட்டார். இந்த வரலாறு விஷயத்துல உங்களுக்கு நீங்க என்னைக்கு எந்த புத்தகத்தை எடுத்தாலும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த பரிபூஜன பஞ்சாமிர்தம் வண்ணங்கிறது சந்தங்கிற ஒரு அமைப்பு. மொத்தம் 5 பாட்டு தான். இந்த பாட்டு மொத்தம் 5 பாட்டு. இந்த 5 பாட்டு அப்படிங்கிறது, இந்த 5 பாட்டுக்கும் 5 பாட்டுங்கிறது புரியுது இல்ல? வண்ணம், ஒவ்வொரு வண்ணமும் ஒரு பாட்டு. பால் வண்ணம் அப்படின்னா ஒரு பாட்டு, அவ்வளவுதான். நீங்க பிரித்து எழுதியிருப்பாங்க. ஆனா ஒரு வரி அந்த ஒரு 4 வரியா போறதெல்லாம் ஒரே வரி தான். மொத்தம் 5 பாட்டு தான் அது, 5 வண்ண பாட்டு. ஏன்னா அந்த எதுகையை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த 5 பாட்டுல பரி பூஜனம் அப்படின்னா நிறைவான பூஜை அப்படின்னு விளக்கம் எழுதுறாங்க. பரிவாளர்கள் அப்படின்னு சாமி அதுக்கு இந்த பஞ்சாமிர்தம் வரலாறுக்கு அவர் எப்படி நடந்ததுங்கிறத பெருவேண்டுகோள் பதிகத்தில் ஒரு பாட்டு, பரிவாளர்கள் அங்கு ஓது ஒரு பஞ்சாமிர்த வண்ணம் சொல்றாருல்ல. பரிவாளர்கள் அப்படின்னா அன்பை இயக்குபவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பரிபூஜனம் நிறைவான பூஜைங்கிறது அடையிற விஷயம். செயல்முறைக்கு பேரு அன்பு. பரிவு என்கிற விஷயத்தை இயக்குபவர்கள் எப்படி இயக்குகிறார்கள்? இந்த இயக்கிறதுக்கு என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு வரலாறு உங்களுக்கு தான் தெரியும். கந்த புராணம் இப்போ இங்க தொடர் விஷயம் நடக்குது, இதெல்லாம் ரைட். இந்த வரலாறுக்கு உள்ள முதல்ல நேர தத்துவத்தை பார்க்க முடியாது. வரலாற அனுபவிக்கிறது முதல் கட்டம். இந்த வரலாறு அனுபவிச்ச பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஹோ அதுக்குள்ள அடுத்தது என்ன, இந்த அடுத்த விஷயமா வரும்பொழுது இந்த வரலாற்றை தாண்டி எனக்கும் பெருமானுக்குமான விஷயத்தில் என்னென்ன வேறுபாடுகள்
அதுக்கப்புறம் பெருமானுடைய அனுபவத்தை அந்த வரலாற்றை வச்சே விளக்கிறது ஒரு பக்கம், அனுபவமாக இருக்கிற உண்மையை அதுக்கு உள்ள வைக்கிறது ஒரு பக்கம். இதுல முறையா இப்படி பண்ணிட்டார் அப்படி ஸ்டெப்பு ஸ்டெப்பா நாம வைக்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டா, இவர் எதை பண்ணாலும் ஒரு விஷயம் பண்ணிடுவார். சாமியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சண்முக கவசம் தொடங்குறாருன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்குலாம் நல்லா தெரியும். அதுல என்னங்க, தின்திரல் சரவணத்தான் தினமும் என் திறத்தை காக்க. இந்த தின்திரல் அப்படிங்கிறது சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாமிக்கு செய்து இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தில் கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா, தின்திரல் இதுல 3 சுழின்னு போடல. முதல் பால் வண்ணத்தில் ஆரம்பிக்கும் போதே கொன்றை அணிந்தோனார் தம் தன் தின்திரலும் சேயாம். இதுதான் முருகன் அறிமுகப்படுத்துற முதல் தொடர். இந்த தின்திரல் சரவணத்தான் அங்க அதே இன்னுதான் இங்கேயும் வரணும். அங்க தின்திரல் சரவணத்தான் தினம் என் திறத்தை காக்க இப்படிலாம் எல்லாத்தையும் காக்க காக்க ஒரு முறை கொடுக்குறாருல்ல. அந்த பாட்டில் கூட என்ன பண்ணுவார்னா, அரியோனா பொருளது ஆகி அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளது. அப்புறம் கடவுளை பற்றி முடிக்கும் சொல்ல பரம ரகசிய சக்தி அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த அரியோனா பொருள் பரம ரகசிய சக்திங்கிறத நீங்க எல்லா அருளாளர்களும் தொட்டு காட்டுவாங்க. அதை நீங்க இனிமே அந்த நோக்கத்துல பாத்தீங்கன்னா, எல்லாரும் சிவன் அது இது எல்லாம் பாடினா கூட ஒரு இடத்துல ரகசியமா அரியோனா பொருள் அப்படிங்கிறது எந்த அருளாளரும் சொல்லாம இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த அருளாளர் வேணாலும் போய் டெஸ்ட் பண்ணலாம். இந்த பரம ரகசியங்கிறத எங்கேயாவது ஒரு மூலையில அதை வச்சிருப்பாங்க. எல்லா அருளாளர்களும் அதை வச்சிருப்பாங்க. மாணிக்கவாசகரா இருக்கட்டும், திருஞான சம்பந்தரா இருக்கட்டும், எல்லாருமே. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரியோனா பொருள் அப்படிங்கிற பரம்பொருள் விஷயமா அனுபவிக்க வரும்போது அது சம்பந்தமா முதல்ல விளங்க வைக்கணும். அதுக்குள்ள அனுபவம் ஆகும். இந்த விளங்க வைக்கிற விஷயமா எல்லாத்தையும் சொல்லி ஒரு இணைப்பு கொடுக்கணும். இணைப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அனுபவிக்க வைக்கணும். இந்த தின்திரல் அப்படின்னு முதல் வரியில சொன்னார்ல, தின்திரல் அது இல்ல, அது அங்க இங்க தின்திரலும் சேயாம். அது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, சும்மா அந்த முதல் வரி தெரிஞ்சு பாருங்களேன். இலங்கு நன்களை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதா வியங்குள் தம்பியர்களும் பொன்னாடு உறைந்த புங்கவர்களும் கெடாது என்றும் கொன்றை அணிந்தோர் ஆர். அது என்ன கேட்டா, கொன்றை சிவபெருமான் தெரியும் உங்களுக்கு. கொன்றை அணிந்தோனார் தம் தன் தின்திரலும். பிரம்மன், திருமால், இந்திரன் இந்த கூட்டம் எதுவும் கெடக்கூடாது என்று கொன்றை அணிந்தவர். அது நீ யார வேணாலும் சொல்லிக்கலாம், முருகனையும் சொல்லிக்கலாம், சிவபெருமானையும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, தம் தன் தின் திரளும் சேயம். இந்த தம் தன் திரள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, தின்திரல் சரவணத்தான் அங்க சொன்னதை விட இங்க ரொம்ப முக்கியத்துவமானது என்ன அப்படின்னா, இந்த கருணையை அப்படியே திரட்டி எடுத்த குழந்தை, அதாவது குழந்தைன்னு சொல்லக்கூடாது, கருணையை திரட்சியாக காட்டுகிற செம்மை. தன் திரள் தன், அதாவது தம் தன் தின் திரள் 3 இருக்கும் பாருங்க. தன் தின் திரள் அதானே. நீங்க தம் தண்டின்னு போடுற இதுல நம்ம இதுல அந்த ஒரு தப்பு இருக்குது. தம் தன் திரள் நம்ம இதுதான் இது. அந்த தம் தன் தின் திரள் சாமி போடுற வார்த்தையில ரொம்ப அட்டகாசமா பண்ணுவார் அவர். கொஞ்சம் கண்ணு மூடி எழுந்தா போச்சு, அந்த வரியை பாட்டும் போயிச்சாங்க. அந்த ஏன்னா இது திருவருள், இதுக்கு என்ன பேர்னா
அந்த திருவருள் ஒளியில கொஞ்சம் கூட இருட்டு வரக்கூடாதுன்னு போடுற விஷயம் இதெல்லாம். அந்த கொஞ்சம் கூட அந்த பொருள் தெரிவு இல்லாம யாருக்கு வரும்னா அந்த ஒளி அனுபவத்தை பெற்றவர்கள் தான். தேன் விலங்கு அவிர் ஒளிங்கிறார்கள, அந்த ஒளி அனுபவத்தை பெற்றால்தான் இது வரும், இல்லைன்னா வராது. அந்த இப்போ நான் கூட அன்னைக்கு மயூரவாகன சேவனத்தில் ஒரு விஷயம் அன்னைக்கு தான் எனக்கு அது சொல்ல தோணுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நெருடல் இருக்கும். என்னடா நம்ம இந்த வள்ளல் ராமலிங்கம் சுவாமிகளை பற்றி பேசும்போது அவர் மரணமில்லா பெருவாழ் உடம்பை மறைச்சிக்கிட்டாரு, சாமி சமாதி ஆயிட்டாரு. இந்த சமாதி ஆனதுனாலே அதில் வராது அப்படின்லாம் சொல்லுவாங்களே, இப்போ இவர் கீழே வைக்கிறதா மேலே வைக்கிறதா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான் அப்படின்னு நமக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அது ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு வருதோ இல்லையோ எங்களுக்கு வரும், ஏன்னா அது கட் அண்ட் ரைட்டாக சொல்லணும்ல. அப்புறம் தான் அந்த சமீபத்தில் திருப்பூர் சிதம்பர சாமி வரலாறு படித்த பிறகு தான் இப்படி ஒரு உண்மை இருக்குது அதுக்குள்ள. என்ன உண்மை அப்படின்னு கேட்டால், சமாதியில் உடம்பு இவங்க வைக்கிறாங்கல்ல, அதே சமயத்தில் முருகனில் அவங்க கலக்கிறத பார்த்துருக்காரு ஒருத்தர். திருப்பூர் சிதம்பர சாமி வரலாறு படித்தீங்கன்னா தெரியும். திருப்பூர் சிதம்பர சாமி சாதாரண ஆள் கிடையாது. திருப்பூர் சிதம்பர சாமி மிகப்பெரிய அனுபவத்தாளி. இன்னொரு விஷயம், ஒரு குறிப்பு ஒன்று தரேனே. இந்த வள்ளலார், பாம்பன் சாமிகள், இந்த பெரிய அனுபவத்தை பேசினவங்க எல்லாமே வீர சைவத்தை கொஞ்சம் டச் பண்ணி அந்த தொடர விஷயம் நடுவில் இருக்கும். அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு தெரியாது. வீர சைவமாக அதை பார்க்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் பெரிய ஆள், இந்த சமயம் அந்த சமயம் பேசும்போது தான் இந்த பிரச்சனை வரும். அதுக்கு தான் நான் இப்படி போடுறாரு. இது நான் வீர சைவர், இவர் வள்ளலார் என்னது சமரச சன்மார்க்கம், இவர் சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ அந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் உங்களுக்குன்னு இல்லை, எனக்கே அந்த பிரச்சனை உண்டு. என்னன்னு கேட்டால், இதெல்லாம் தனித்தனியாக பேசினாங்களே, இதை விட்டா அப்புறம் நம்ம குருஞான சம்பந்தர் அஷ்டகெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும் இதில் எப்படிலாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நான் ஏன் ஜென்ரலாக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்திருக்கிறவங்கெல்லாம் அனுபவசாலிங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு போய் பேசும்போது என்ன பண்ணணும்னு கேட்டால், இப்போ அன்றைக்கி என்ன கேட்டாங்க, மயூரவாகன சொற்பொழிவு நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் நீங்கள் எல்லாம் பேசுனீங்க சார் தான், ஆனால் இந்த சின்ன சின்ன பசங்க சமுதாயம்லாம் இப்போ சுய ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது, நீங்கள் ஏன் அதை சேர்த்து ஒரு விஷயம் சொல்லணும்ல, நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்களா, அதை ஏன் சொல்லலைன்னு கேட்டாங்க. இல்லைம்மா, அது அன்னைக்கு வயசுக்கு அங்கே அந்த விஷயம் தான், அதனால தான் அதை சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, பாம்பன் சாமி பரிபூஜனை பஞ்சாமிர்தம் முழுசா பேசுகிற வாய்ப்புக்கு தான் இங்கே வந்தேன். ஆனால் இப்போ நமக்கு சரி பரவாயில்ல, அதை பண்ணிடுவோம். ஆனால் அதோட அடிப்படை என்னங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும் போல இருக்குது. ஒரு மணி நேரத்தில் அதான முடியும். சரி, தலைவர் கேட்டிருக்கிறாரு, அதனால பரிபூஜனை பஞ்சாமிர்தத்தை பங்குனி ஊற்றுறதுக்கு அதை எழுதி கொஞ்சம் விரிவாக கொடுத்துருவோம். இது உரை மட்டும் இல்லை, பாம்பன் சாமியோட மைய விஷயத்தையும் அதுக்குள்ளே பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நாம் வந்திருக்கிறோம்ல, இல்லைப்பா சமய உலகத்தில் வேதம் இல்லாமல் இந்த அருளாளர்கள் அனுபவத்தை நாம் எப்படி பிடிக்கிறது, இதுதான் நாம் கற்றுக்கணுமே தவிர, நமக்கு இது சைவ சித்தாந்தம், இது வீர சைவம், இது சமரச சன்மார்க்கம், இந்த பேரில் கொடுக்கலாமா, அவங்க ஏன் பேர் கொடுத்தாங்க, இது ஏன் இப்படி பிரச்சனை வந்தது அப்படின்னு அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அதை பண்ணும்போது இப்போ உங்களுக்குலாம் என்ன வரும் கேட்டால், இல்லை நாங்கள் பாம்பன் சாமி வள்ளலார் யார்கிட்ட வேணாலும் இப்போ சொற்பொழிவு, இப்போ நேற்று எனக்கு ஒரு ஃபோன், வள்ளலார் இருக்கார்ல சந்திரசேகர், அங்கே ஒரு நடத்திட்டு இருக்கார் தொண்டு நிறுவனம், இந்த நெசப்பாக்கம். அவர் பஞ்சாமிர்தம் படிப்பாராம். இன்னைக்கு நான் கேட்கணும் தான் நினைச்சேன். ஆனால் எங்கள் இதில் இன்னைக்கு கூட்டம், அவங்க யாரோ பேசுகிறார், சிவகுமார் இன்னைக்கு அங்கே பேசுகிறாரு நினைக்கிறேன், யாரோ பேசுகிறாரு, அதனால் என்னால் வர முடியாதுன்னு காலையில் ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டார். பஞ்சாமிர்தத்துக்கு நான் கேட்கணும்னு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னாரு. அதே மாதிரி அங்கே 2 அடியார் இருந்தாங்க, அவங்க பாம்பன் சாமி அடியார் 2 பேர். இப்போ இவங்க அங்கே போகும்போது இவங்க இங்கே வரும்போது இவங்க சமரச நிலையை அனுபவிச்சாங்களான்னா, ஆனால் செயல் அப்படியே மிதமாக போய்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் அவங்க இந்த சாமி கொடுக்கும் அந்த சாமி கொடுக்கும் போகிறவங்களும் கிடையாது. அது மற்றவங்க தான் எல்லா சாமியும் கொடுக்கணும், எல்லா கோயிலுக்கு போகிறவங்க, அது சாதாரண மக்கள். ஆனால் இவங்க கொஞ்சம் அருள் அனுபவத்தில் விளக்கம் தெரியாமல் அதே சமயத்தில் அதில் எளிமையாக போய்கிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்திருக்கிறவங்க. அப்படி தான் நான் உங்களை அனுபவிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அடமண்ட்டு தேர்வெல்லாம் வரலன்னு எனக்கு தெரியும். ஏதோ காரணத்தினால வராதவங்க வேற. அதாவது இந்த கொள்கை இதுக்குள்ள அடுத்தது போகும்போது அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லை. திருப்பூர் சிதம்பர சாமி, இந்த திருப்பூர் சிதம்பர சாமி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் பாரதியாருக்கு உபதேசம் பண்ணதும் அந்த திருப்பூர் சிதம்பர சாமி மரபில் வந்தவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியுது. ஏன்னா
சிதம்பரநாதன்கிற பேர் உள்ளவன் தான் அந்த குள்ளசாமி மாங்கொட்டை சாமின்னா அவர் சொல்றார். இன்னும் கொஞ்சம் நான் அந்த ஆண்டெல்லாம் கண்டுபிடிச்சா அதை கொஞ்சம் தெளிவாக எழுதிடுவேன். அந்த கொஞ்சம் வேலை இருக்குது அதுக்கு. அதில் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த திருப்போரூர் சிதம்பர சாமிக்கு மதுரை மீனாட்சி அம்மா மயிலில், அதாவது மயிலாக கனவு வருது. அதுக்கப்புறம் அவர் குமாரதேவர்கிட்ட கேட்குறாரு, அவருடைய குருக்கிட்ட. அவர் சொல்றாரு, மயில் வந்துதான், மதுரைக்கு போ, மீனாட்சி அம்மாவை பாரு, அவங்க சொல்லுவாங்க உனக்கு அப்படின்னாரு. மதுரைக்கு போய் தங்குறாரு. மீனாட்சி அம்மா கனவுல திருப்போரூர் போ, அங்கே 6 முறை அழிஞ்சி போனால் முருகன் கோயில் இருக்குது, அது நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி 7வது முறையாக கட்ட சொல்லி அனுப்புகிறான். திருப்போரூர் சிதம்பரசாமி யாருன்னு தெரியும். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு திருநூறு எடுத்து கொடுப்பாரு. அவங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு காசு அதில் வரும். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அதே சமயத்தில் சித்து புரிகிறது இல்லை, அந்த இடத்துல சித்து தன்மைங்கிறது எளிமையாக நமக்கு இருக்கும். அது ஒரு பெரிய வேலையாக இருக்காது. அவர் திடீர்னு ஒரு பையன் கொண்டாந்து அவர்கிட்ட விடுவாங்க, அவன் சிஷியர் மாதிரியே இருப்பான். அவனை நீ போய் முருகப்பெருமான் அபிஷேகத்தை இன்னைக்கு பூஜை நடக்குது, அதில் போய் நீ கலந்துக்க அப்படின்னு அனுப்பிடுறார் கூட இருக்கிற சிஷியனை. அவர் தான் அடுத்தது பட்டத்துக்கு வந்தவர். அவர் வர்றதுக்குள்ள இவர் என்ன பண்ணிட்டாரு, கீழே சமாதியில் உட்காந்துட்டார் போய் சிதம்பரசாமி. அவர் என்ன பண்றார், சிதம்பரசாமி அந்த கற்பூரத்திலே பார்க்கிறார். சிதம்பரசாமி போய் முருகனுக்குள்ள சேர்றத பார்க்கிறார். எங்க கோயில்ல, திருப்போரூர் முருகன் கோயில்ல. நீங்க திருப்போரூர் முருகன் கோயில் போனீங்கன்னா அது அப்படியே அதாவது அந்த லைவா இருக்குதுங்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தை அனுபவிக்கலாம். அங்க அவர் பார்த்துட்டு உடனே ஓடி வர்றாரு மடத்துக்கு அதுக்கும் 1 கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும், 1 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். ஓடி வந்தவொடனே சாமி சமாதிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத அங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, உட்கார்ற சமாதி நிலையில இருக்கிறவங்க பெருமான் என்கிற வெளியில் கலக்கிறார்கள் அப்படிங்கிற அனுபவத்தை நீங்க ஏத்துக்கணும் முதல்ல. அப்புறம்தான் இந்த உடம்புக்கு அவங்களுக்கு என்ன கனெக்ஷன்ங்கிறத நீங்க அடுத்த கேள்வி கேட்கணும். அப்பதான் அதுக்கு என்ன பதில்னா, இந்த உடம்புல இருக்கிற பிராணனை ஏக்குவாங்க. எங்க இருந்துகிட்டு, முருகன் கூட சேர்ந்து இருந்துகிட்டு. இப்படி அதை பார்த்தீங்கன்னா தான் அருளாளர்கள் பெற்ற அனுபவம் தான் உங்களுக்கு தெளிவாகும். இதுதான் அதோட அடிப்படை. இது இந்த உபநிஷத்தை திருத்தினதுனால எனக்கு இந்த விளக்கம் கொஞ்சம் புரிஞ்சுது. உபநிஷத்துல தெளிவா இல்லாது, அவங்களாலே அதை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எதுக்கு அதை எழுதுறாங்கன்னா, உயிர் இல்லைங்கிறதுக்கு அதை எழுதுறாங்க. ஆனா அது எதுக்கு உதவுது அப்படின்னு கேட்டா, அருளாளர்கள் வெளி அனுபவத்துல கலந்த பிறகும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு வேலை வாங்குறது, அருளாளரும் இறைவனும் கலந்த பிறகும் வேலை வாங்குறது, அவங்களோட பிராணனை இயக்கிக்கிட்டே அந்த உடம்பை நடமாட விடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சக்கரை அம்மா நஞ்சுண்டராவ் காலனி இருக்குல்ல, எதில் இருக்கிறது நஞ்சுண்டராவ் காலனி. நஞ்சுண்டராவ் யாருன்னு தெரியல, பெரிய டாக்டர். அது மட்டும் இல்லை, பாரதியாருக்கெல்லாம் அவர் தான் ரொம்ப பெரிய அளவில் உதவி பண்ணவர். அவர் சக்கரை செட்டியாரெல்லாம் பாரதியாரை லண்டனை கடப்ப ட்ரை பண்ணி முடியாமல் போய், இல்லாட்டா பாரதியார் நமக்கு இன்னும் நிறைய நாள் கிடைச்சிருந்திருப்பார். அவரோட குருநாதர் சக்கரை அம்மான்னு சொல்லிட்டு பாமன் சாமி சமாதிக்கு மேற்கில் இருக்கும் சக்கரை அம்மா அப்படின்னு. அவங்களாம் அப்படியே மேலே பறந்து போய் இன்னொரு இடத்துல இறங்குறவங்க. அந்த அளவுக்கு அந்த அருள் பெற்றவர்கள். இந்த சித்து பெற்றவங்க மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சித்துனா நம்ம ஆளுங்க மைண்டில் அது வேற மாதிரி போயிடுச்சு. இந்த சித்துனா இன்னும் விபூதி கொடுக்குற மாதிரி போயிடுச்சு. அருள் பெற்றவர் அப்போ திருவிக்கா அதை எழுதுறார் அவருடைய வரலாறுல. இந்த மாதிரி பறவை, அதாவது பறந்து போகிற சித்தராக ஒரு அம்மா இருந்தாங்க, சக்கரை அம்மா. அவர் காலத்தில் பார்த்ததை அப்போ உடனே பிரிட்டிஷ்காரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பறவை ஜாதின்னு அவங்களை எழுதிடுறான். ஆனால் அவங்களுடைய வரலாறுலாம் இதுக்கு உதவும். எதுக்கு? அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, 100 வருஷம் கழிச்சு தான் நான் வேலை செய்வேன், 100 வருஷம் சமயத்துல தான் நான் வெளியே உலகத்துக்கு பிரபலமாவேன்னு எழுதுறாங்க அந்த வரலாறுல. நஞ்சுண்டராவ் தான் அங்கே சமாதி வச்சிருக்காரு. இப்போ பாமன் சாமியை பற்றி வரலாறு பேசுவோம். அந்த காலத்தில் குடிச்சியா இருந்தது, ஒன்றுமே இல்லை. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி விளங்குதுன்ட்டு. சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை வேற. இத்தனை வருஷம் கழிச்சு அவர் இப்போ நீங்கள் 1000 தான் சொன்னாலும் அங்கே போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த விஷயத்தோட அது என்னது டச்சிங்கிறது என்னன்னு சொல்றது, ஒரு தொட்டு பார்க்கிற அனுபவம் வரலன்னா தொடர்ந்து அங்கே போக மாட்டாங்க நம்ம ஆளுங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் எல்லாரோடையும் தொடர்பு அங்கே நடக்குது. அப்பதான் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கூட்டம் வருது. சரி, இதை 50 வருஷம் 100 வருஷம் அந்த மாதிரி வரலாறு கழிச்சு ஏன் இவங்க பண்றாங்க அப்படின்னு கேட்டா,
அந்த பிராணனை இயக்கி அந்த உடம்பிலே இருந்து அருளை விளங்க செய்வதற்கு அத்தனை காலம் அங்கே இருந்து வேலை செய்கிறார்கள். இதெல்லாம் இப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சமாதிங்கிறதுல நம்பிக்கைனா என்ன, இறைவன் அருள்னா என்ன, இது எப்படி தொடர்ந்து இயங்குது, அப்ப அருளாளர்கள் பரம்பரை நாம அனுபவிக்க முடியும், அதை இந்த நேரா அவங்கள கேட்டு வாங்க முடியுங்கிற தமிழ்நாட்டு அனுபவம் தொடர்ந்து உண்மை என்று வரும். இந்த அருளாளர் அனுபவம் உண்மை அப்படிங்கிறது இப்படிலாம் தெளிவடைந்தால்தான் இது சரி அப்படின்னு நாம சொல்ல முடியும். இப்படிதான் அது அப்படிங்கிறது. இது ஏதோ நம்ம ரொம்ப ஆழமா சமாதானம் சொல்றோங்கிறது இல்லை. இது ரொம்ப ஆழமா அனுபவத்துக்கு வரும்போது தான் இது தெளிவாகும். அவ்வளவுதான். அதனாலதான் திருமூலர் ஒரே வரி போட்டார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு போட்டார். அது தவிர நமக்கு தெளிவு வராது அப்படின்னு தெளிவா போட்டார். இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவர் ஒரு வரி சொல்றார். என்ன வரி சொல்றாருன்னா, முக்கியமான வரி இவரோடது. இந்த 4வது சர்க்கரை வண்ணத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், முருகப்பெருமானை பற்றி இந்த 4வது வண்ணம் முடிக்கும்போது தான் பெரிய விஷயமா ஒன்று சொல்லிடுவார். இந்த அரியோனா பொருள்னா என்ன அப்படிங்கிறத. அதுக்கு அந்த 4வது பாட்டில் அதை முடிவா சொல்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவார். நாத இங்கித வேதமும் பல் புராணமும் கலை ஆகமங்களும் நாதன் உன் தனி வாயில் வந்தனவே எனும் துணிபே அறிந்தபின் நச்சுவது இவன் எது கணித்தையோ. அதாவது பெருமான் வாயில தான் நாத இங்கித வேதம், பல புராணம், ஆகமம் இது எல்லாம் வந்ததுன்னு நாம சொன்ன பிறகு, முடிவை தெரிஞ்ச பிறகு இது அது நச்சுவது இவன் எது. அங்கதான் ஒரு ஐயோன்னு வார்த்தையை போட்டார். நச்சுவது இவன் எது கணித்தையோ. கணித்தையோன்னு வாங்க, கணிச்சியா அப்படின்னு கணித்து இவன் அங்கங்க போயிட்டானே ஐயோ. அதுல 1000 நீங்க எத்தனை விதமான அர்த்தமோ அந்த வார்த்தைக்கு போட்டலாம். கணித்தையோ, கணித்து ஐயோ, கணித்து ஐயோ அப்படின்னு நீங்க ஆச்சரியமா போறது அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேதம் புராணம் ஆகமத்தை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் எங்கெங்க நிற்கிறான். இது என்னத்துக்கு இந்த வரியை போட்டார் அப்படின்னு கேட்டா, பஞ்சாமிர்த வண்ணத்துல அந்த முழுமையான விஷயம்ங்கிறதும் இதுக்குள்ளேயே இருக்கு. இதுலயும் நீங்க அதை அனுபவிக்கலாம். பஞ்சாமிர்த வண்ணத்துக்கு பலன் எழுதும் இல்லை, ஆயுள் விருத்தி இதெல்லாம் அதெல்லாம் கரெக்டு. அதாவது இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற பழமொழி எல்லாத்துலயும் உண்டு. திருநாவுக்கரசர் சிவபெருமானை பிடிச்சு செத்தவர்களை எழுப்பினார். திருநாவுக்கரசர் பேரை பிடிச்சதுனால அவருக்கு அது நடக்குது. யாருக்கு? அப்பூதி. அப்ப நீங்க ஒரு சோறு தான் என்னவாயிடுதுன்னா பதம் பார்க்க உதவுகிறது. இதுல என்ன விஷயம் கேட்டா, அருளாளர்களுடைய எந்த ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டாலும் அதுல பெரிய விஷயத்துக்கு அவங்க கொண்டு விட்டுருவாங்க. இது படிச்சாதான் அது, அது படிச்சாதான் அதுங்கிறது மாதிரி இல்லை. இந்த வரலாறு தெரிய வைக்கிறது தான் திருஞான சம்பந்தருடைய ஓருருவாயினை மானாங்காரத்து அப்படிங்கிற திரு எழு கூற்று இருக்கை. திரு எழு கூற்று இருக்கை என்ன அப்படின்னு கேட்டா, நீ எதை படிச்சாலும் பண்ணலாம், எல்லாத்தையும் இதுதான் இப்படிதான் நான் சொல்லியிருக்கிறேங்கிறது மட்டும் இல்லாது, நீ எதை படிச்சாலும் அது வரும், எல்லாம் இதுதானா, இதுதான் அதான் அர்த்தம். இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் கேட்டா, இது ஏன் இப்படி வித்தியாசமா வருது, எப்படி இப்படி நிறைய பாட்டாகவும் வருது, ஒரே விஷயமாவும் வருது, ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டா, அருளாளர்கள் நேரா கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்கிறார்கள்? அவங்களும் பெருமானும் இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த உலகம் பாராயணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதை கேட்டுவாங்க.
இந்த இடம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் இப்ப சமுதாயத்துக்கு இது நடக்கும், இது நடக்கும். நம்ம தனித்தனியா நிறைய பாட்டு கொடுக்குறோம்ல. சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் சரி, சமுதாயத்துல இன்னார் போனா இது நடக்கும், இப்படி போனா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு எல்லாமும் பண்ணி வச்சிருக்காங்க. அதே பாட்டுல இது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒருத்தன் போய் எடுத்தான்னு சொன்னா அந்த ஒரு பாட்டுல எல்லாம் வந்துடும். இப்ப வள்ளல் பெருமான் வந்து ஒரே பொன்வண்ண தந்தாதில ஒரு பாட்டுக்கு விளக்கம் எழுதினார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அந்த பாட்டு மட்டும்தான் சிறப்புடையன்னு அர்த்தம் இல்ல. இந்த ஒரு பாட்டுல எல்லாத்தையும் அனுபவிக்கிற விஷயமா நீ எப்படி பார்க்கலாம்? இதையே நான் கொஞ்சம் சைவ சித்தாந்தம், திருமுறை, வரலாறு இதெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முறையில பாம்பன் சாமிகள் இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை பாடும்போது அதுக்கான விஷயத்தை வைக்கிறார் அப்படிங்கறதுதான் அதோட அர்த்தம். இது என்னால எப்படி புரிய வைக்க முடியும் தெரியல. ஆனா பேசுறதுலாம் சாதாரணமான விஷயமா தான் தெரியுது. ஆனா நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப வந்து முதல்ல இந்த பாம்பன் சாமி இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை எடுத்த உடனே என்ன பண்ணுவார்னா, சூரபத்மனுடைய வரலாறு எடுத்துக்குவார். முதல் பாட்டுல பாத்தீங்கன்னா, எதுவும் கெடக்கூடாது, யாரும் அழியக்கூடாதுன்னு வேலை கையில் எடுத்து, இந்த சூரன்கள்லாம் முதல்ல அழிஞ்சிட்டாங்க, அரண் மகன் புறம் ஜெயம் என்ற சொல் எல்லாரும் கேட்கிற மாதிரி நடக்குது அப்படின்னு தொடங்குறார். அதுக்கப்புறம் சண்டை எப்படி கடைசியா சூரபத்மனுக்கும் அவருக்கும் நடந்தது, அந்த மாமரம் எப்படி துணிக்கப்பட்டது அப்படிங்கிறது அதுலயே 2வது வரியில சொல்லிடுவார். அதுல ஒரு விஷயம் சொல்லுவார், இங்கிதம் உகந்த சுந்தர அலங்கிருதா. அதானே முதல் வரி, இங்கிதம் உகந்த சுந்தர அலங்கிருதா. படிப்போம் வேகமா. இப்படிலாம் வரலாற்றை நிகழ்த்திய பெருமானேன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த வரலாற்றுக்கு உள்ள இருக்கிற இங்கிதத்தை தெரிந்து கொள்ளுங்கள்னு ஒரு அர்த்தம். இங்கித மாலைன்னு எழுதினார் வள்ளலார், எழுதினார். இந்த இங்கிதம்னா எதமா சொல்றது, இங்கு இதம். இங்கிதம்னா அதுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இந்த தெய்வத்துக்கு தான் இந்த பேர் தெய்வம். அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, தடவி கொடுக்கும், இங்கு இதமாக இருக்கும். அதுக்கு மேல அது எங்க இருக்குன்னா, இங்கு இதமாக உள்ள இருக்கும். இந்த உள்ளே இருந்து கொண்டு தடவி வெளியில தடவி கொடுக்கறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் பேர் தான் தெய்வம். அதனாலதான் தெய்வம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். மாணிக்கவாசகர், தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி, அதுக்கப்புறம் அவன் எங்க வேணாலும் போவான். 1000 தத்துவாதி அவனை கையை பிடிச்சி ஒருத்தன் இழுப்பான், காலை பிடிச்சி ஒருத்தன் இழுப்பான், முடியை பிடிச்சி ஒருத்தன் இழுப்பான். அத்தனை தத்துவவாதியும் அவன் இழுப்பான். ஏன்னா கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு இவனும் அலப்பாய்வான். அதனால பிரச்சனை இல்லை, அது போய் தொலைட்டு அப்புறம் கடைசியா இவன் இங்க வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு முதல்ல தொடங்குறது தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாவது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த இங்கீதம் உகந்த அப்படின்னா இந்த புராணத்துக்கு உள்ள இருக்கிற பெருமான் அப்படின்னா என்ன அப்படின்னா, உடனே நாம் என்ன பண்ணுவோம், சூரபத்மனுடைய வரலாற்றில் ஆணவம் கண்மம் மாயை வரலாற்று அப்படி உள்ள கொஞ்சம் திருப்பின பிறகு ஆணவம் கண்மம் மாயைங்கிறது எனக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன், அப்புறம் அதுக்குள்ள பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத வர்றது வரைக்கும் இங்கிதம் உகந்த சுந்தர். அதுதான் இப்படி சொன்னேன். திருமுறை எல்லாத்தையும் பாடி அந்தந்த பாட்டுக்கு அனுபவிக்கிறது ஒண்ணு, ஒரே பாட்டுல பெருமான் உள்ள இருக்கிறான்னு அதை பாடினா எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதுதான் அந்த விஷயம், இங்கிதம் உகந்தது அந்த முறை. அதான் இதை எதுக்கு இதை வந்து இந்த விஷயத்தை அனுபவிக்கும் போது கடவுளை வேலை வாங்குறது அப்படிங்கிறத தொடங்கினாலே பூஜையில தொடங்குறோம். பூஜையில தொடங்கும் போதே எதை சொல்றோம், எது அதுக்குள்ள அப்படிங்கிறது தான் இது. அதான் நிறைவான பூஜை. இப்ப நாம என்ன எழுதுவோம்னா, சாமிக்கு போய் சர்க்கரை பனங்கல், சர்க்கரை பால் தயிர் தேன் இதெல்லாம் போட்டு, பால் தயிர் நெய் சர்க்கரை தேன் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ண முடியாதவர்கள் இந்த பாட்டை
நடக்கிற கதை. அவன் பால் தயாரியாவது வாங்கி கொடுத்துருவான், பஞ்சாமிர்தம் பாடுவானா. நாம என்ன எழுதுவோம்னு கேட்டா அது முடியலனாலும் இதை பாருங்க எழுதுவோம். அதான் முடியாது நம்மளால. நம்ம இதெல்லாம் கரெக்டு, சொல்றதுக்கு ரைட்டு, எழுதுறதுக்கு ரைட். நான் அதை சொல்ல வரல. எப்படி திருஞான சம்பந்தர் பாட்டை கல்யாணம் ஆகிறதுக்கு ஒன்று படி, அப்புறம் வினை தீர்றதுக்கு ஒன்று படி நம்ம படிக்கிறோம்ல. இந்த படிக்கிறது தான் போய் சர்க்கரை வாங்கி தேன் வாங்கி இதெல்லாம் நீ பண்ணு அப்படிங்கிறது. இதுக்கு பஞ்சாமிர்தம் ஒன்று இருக்குது, அதை படிக்கிறோம், அதுக்கு உள்ள போறோங்கிறதே பெரிய விஷயம். இதுல பணம் இருக்குதா இல்லையாங்கிறது இல்லை. இது நான் இது பண்ணல, உங்களை அந்த கிரிட்டிசைஸ் இல்லாத இந்த விஷயத்துல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் இங்கீதம் உணர்தல். அதுக்கு உதாரணம் சொல்ல வந்தனா, இந்த இங்கீதம் உணர்தனா எழுதும்போது என்ன எழுதுவான், அது இல்லைன்னாலும் இதை பாடுப்பான்னு எழுதுவான். அதான் உண்மையான்னு கேட்டா இல்லையே, அது நடக்காது இல்லை. அதுக்கு தான் இங்கீதம்னு பேர். இங்கீதம்னா கொஞ்சம் எதமா சொல்றது. ஆனா இதை படிச்சுட்டான்னா சாமி என்ன பண்ணுவார், ஓஹோ இதை படிச்ச பிறகு முதல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் நேரம் நிற்பார் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமான் நேரம் இவனுக்கு காட்டி கொடுக்க மாட்டார், அவர் கேட்பார். இதுல என்ன தெரியுது, திருச்செந்தூர் முருகப்பெருமான் பஞ்சாமிர்த வண்ணம் சொற்பொழிவு நடக்கிற இடத்துல நிற்பார். ஆனால் நிற்பார், பாடுற இடத்துலயும் நிற்பாரு. அவர் சொல்றார், நம்ம வரலாறு எழுதுறதுல இசையோட பாடினாதான் நிற்பார். அதெல்லாம் கிடையாது. இசையோட பாடுறதுன்னா அப்புறம் என்ன சொல்லுவோம், இசைந்து பாடுதல். இங்கேயும் பாமசாமி என்ன பண்ணுவார்னா, ஒரு இடத்துல ஆமா பாமசாமி என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல திருமகள், அப்புறம் நம்ம சரஸ்வதி, அதுக்கப்புறம் உமையம்மை, 3 பேருக்கும் வடிவம் சொல்லுவார். தயிர் வண்ணத்தில் சொல்லும்போது, இப்போ நீங்கள் போய் 3 ஃபோட்டோ உங்களுக்கு கையில் கொடுக்குறோம், இதை பார்த்த உடனே பார்வதி, சரஸ்வதி, லட்சுமின்னு சொல்லணும். அதுக்கு என்ன அடையாளம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் பாமசாமி ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. நெத்தியில ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு வீரமா தெரியுது பாரு, அதான் உமை பார்வதி. முகம் சந்திர மாதிரி ஒளி வீசி தெரியுது பாரு, அதான் லட்சுமி. பெருத்த மார்பகங்களோடு இருக்கிறாப்பார், அவதான் சரஸ்வதி. அது படிச்சீங்கன்னா தெரியும். கலங்க இந்துவை முனிந்து நன்கது கடந்து விஞ்சிய முகம் சிறந்தொலி காலையிலார் விழிமா மருகா விரை தெரி அணி மார்பா சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாருங்க இந்த அம்மையை பத்தி. கலை பிறை என்றிடு நுதல் திலகம் திகழ் காசுமையால் இள மாமகனி. ரைட்டா? அது என்ன, நுதல் திலகம் திகழ். அந்த பொட்டை வச்சு நீங்க வித்தியாசம் காட்டின யாருக்கு, பார்வதிக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க, நம்ம லட்சுமி வரும்போது அதுதான் லட்சுமினே தெரியாது. நான் இப்ப 2வது முன்ன படிச்சல, கலங்க இந்துவை முனிந்து நன்கது கடந்து விஞ்சிய முகம் சிறந்தொலி காலையிலார் விழி. அந்த ஒளியும் அந்த நிலா முகத்துல ஒளி பிளாஷ், அந்த கண் அடிக்கணும், அதான் விழி மாமருகா. லட்சுமி பேர் அங்க விழி மாமருகன், அங்க லட்சுமி காமிச்சாரா. கணத்துயர் குன்றையும் இணைத்துள்ள கும்ப கலசத்தையும் விஞ்சிய தனத்து இசை மங்கைக்குள் காதலன் நான். சரஸ்வதியை வரும்போதுதான் கலசத்தையும் கும்ப கலசத்தையும் விஞ்சிய தனத்திசை மங்கைகள். 3 பேருக்கு இப்படி ஒரு அடையாளம்னா என்ன, 1 பொட்டு, 1 கண்ணு, 1 அப்படி 3 பேரையும் இணைக்கிறார் ஒரே உருவத்துல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற இங்கீதத்தை இது நீங்க உடனே பார்வதி, உடனே சரஸ்வதி, உடனே லட்சுமி இப்படி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, அதுக்குள்ள இருக்கிற விஷயமா உள்ள வர 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 மாமருகன் ஒருத்தன், அப்புறம் நான்முகன் நாடுகின்ற அமுதம். முதல்ல காசுமையால் இள மாமகன், அது கூட சாதாரண மகன் இல்ல, மாமகன். அதுக்கப்புறம் விழிமால் மருகன், அது கூட அங்கேயும் என்ன பண்ண 2 விஷயம் கொடுத்தார். மகன் ஒண்ணு, மாமகன், இன்னொன்னு மாமருகன். மால் மருகன்லாம் கிடையாது. எப்படி பெரிய பையனோ அதே மாதிரி பெரிய மருமகன், நீங்க 2 பேரையும் எடுக்கிறார். அதுக்கப்புறம் நான்முகன் நாடு அமுது, நான்முகனே விரும்புகிற ஒரு அமுதமாக இருக்கிறவன். ஏன்னா அவன் தான் யாரு, அமுத கலசத்தில் தோன்றியவன் தான் அவன், அவருடைய கொப்பூர்ல தோன்றியவன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஓஹோ இந்த விஷயத்துக்கு உள்ளார என்ன. இப்ப நான் அந்த இதுக்கெல்லாம் ஒரு தத்துவம் சொல்ல மாட்டேன். உடனே இவர் ஒரு தத்துவம் சொன்னாரு, அவர் ஒரு தத்துவம் சொன்னாரு, அந்த போட்டிக்கு நான் வரல. இதுக்குள்ள இருக்கிற இங்கீதத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அப்படிதான் மட்டும் சொல்லுவேன் நான்.
இந்த இங்கிதத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த இங்கிதத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கெல்லாம் சாமி ஒரு அந்த இது என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டால், பஞ்சாமிர்த வண்ணத்தையே நம்ம தனியாக படித்தா இது வராது. அதுக்குள்ளே உட்கார வச்சு போகும்போது ஓஹோ அடுத்த நெய் வண்ணத்தில் என்ன பண்ணுறாருன்னா, முதல் வரியில் முதல் வண்ணத்தில் முதல் வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கிதம் உகந்த அலங்கிருதன். அதான முதல்ல விஷயம் வர்றதுல அதானே சார் சொன்னேன். இங்கிதம் உகந்த சுந்தர அலங்கிருதன் அதானே சொல்றாரு. நான் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. அந்த முதல் பாட்டு முடியறது அதான். முதல் பாட்டுல முதல் வரி முடியுதுன்னா அதான் சுகம் கொள்ளும் தவர் வணங்கும் இங்கிதம் உகந்த சுந்தர அலங்கிருதன். சூரபத்மனுடைய அனுபவம் பெற்றா இதான். சூரபத்மனை அழித்த வரலாறுக்குள்ள அனுபவம் அதான். இதான் முதல் சுவாமி தொடங்குற சமரசம். பின்னாடி சமரசம் 4வது பாட்டில் நான் சொன்னேன்ல, கடைசியா நச்சு, அதாவது நாதன் உன் தனி வாயில் வந்தனவே எனும் துணிவே அறிந்தது நச்சுவதிவனது கணித்தை. அப்ப நாதன் உன் தனி வாயில் வந்தனவேங்கிற துணிவு வரணும். அது எப்போ வருது? அது நாரதன் ஆன பிறகுதான் வருது. அப்ப நாரதன் யாருன்னா கலைமகள் அருள்பர். அந்த கலைமகளுக்கு கணவனான நான்முகன் நாடுகின்ற அமுதம் யாரு? முருகப்பெருமான். அப்படி அந்த வரலாறு சொல்றாருல்ல. அந்த 2வது பாட்டு தயிர் வண்ணம் முடிஞ்ச பிறகு நெய் வண்ணத்துல ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு பாருங்க. இது என்ன? இந்த வஞ்சம் சூதொன்றும் பெரிய இந்த ராகத்தை அழகா மாற்றி பாடுவாங்க. வஞ்சம் சூதொன்றும் பெருந்தம் சங்கடம் ஒன்றும் பேர் ஏற்றிட்டு போவாங்கல்ல. ஆனா இதுல இது ஒண்ணுத்துக்கு எப்படி இந்திரனும் தேவகுருவும் அசுரகுருவும் போய் உபதேசம் கேட்க போனப்ப, நீ போய் இன்னும் 36 வருஷம் கழிச்சு 32 வருஷம் கழிச்சு விரதம் வந்துட்டு வா, ஒரு உண்மை சொல்லுவான். அதுக்கப்புறம் இன்னொரு உண்மையை சொல்லி எடுப்பான். அவன் போய் 32 வருஷம் வந்துட்டு வா, இப்படி 101 வருஷம் எடுப்பான். அந்த மாதிரி இது ஒண்ணுத்துக்கு நாம எத்தனை பிறவி பிறந்திருக்கிறோன்னு தெரியாது. வரலாறுலாம் வந்துடும். நீங்க வஞ்சம் சூது ஒன்றும் பேர், வஞ்சமும் சூதும் சேர்ந்திருக்கிறவர்களே. வஞ்சம் சேர்ந்திருக்கிறவர் ஒன்று, சூது சேர்ந்திருக்கிறோம் ஒண்ணு, வஞ்சமும் சூதும் சேர்ந்திருக்கிறோம் ஒண்ணு. 3 வேற வரவில்லை. உண்மை தொகைன்னு போட்டீங்கன்னா வஞ்சம் ஒன்றிய பேர், சூது ஒன்றிய பேர், வஞ்சமும் சூதும் சேர்ந்திருக்கிறவர். இதுல இருந்து விலகிறதுக்கு நீங்க எத்தனை பிறவி எடுக்கணும்? இதான் இங்கிதம். அப்பாடி இந்த பிறவில எனக்கு வஞ்சம் இல்லாதவரோடு கூடணும். நான் இப்போ இந்த பிறவில வஞ்சனை இல்லாதவங்களோடு கூடனா நடக்கிற விஷயமா இது. அதுக்கப்புறம் துன்பம் சங்கடம் மண்டும் பேர், அப்புறம் மங்கும் பேய் நம்பும் பேர். இதெல்லாம் ஏதோ பேருக்கு இல்ல. இந்த ஒரு விஷயமும் இப்படிலாம் இருக்கிறவனோட நணுகிட என்னை விடுவது சரியில்லை. இந்த மாதிரி இருப்பவர் தம்மை இன்னும் நணுகிட என்னை விடுவது சரியில்லையே தொண்டர்கள் பதி சேரார். இப்படிலாம் இருக்கிற ஆளை விட்டுட்டு தொண்டரை உருவாக்கி அந்த கூட்டத்துல என்ன சேர வைக்கணும்னா பெருமானுக்கு எவ்வளவு டெஸ்ட் இருக்குது பாருங்க. இப்ப இதுக்கு எவ்வளவு பிறவி தேவைப்படுது. இதுல நீங்க நான் வஞ்சனைன்னா என்ன சூதுன்னா நான் சொல்ல வேண்டிய வேலை இல்லை. நம்ம வாழ்க்கையில நாம வஞ்சனை சூது இல்லாம இருக்கிறது முதல் வேலை. இதுக்கப்புறம் நம்மளை சுத்தி வஞ்சனையும் சூதும் இல்லாதவர்களோட நான் சேராம பார்க்கணும். அப்படின்னா எப்படி நடக்கும் அது? இதுதான் பஞ்சாமிர்த வண்ணத்துல இங்கிதம் உணர்தல். இந்த இங்கிதம்னு தொடக்கத்துல போட்டதுக்கு கடைசி வரைக்கும் வந்தாதான் இந்த நடனம்னு ஒரு விஷயம் 5வது இந்த தேன் வண்ணத்துல ஆரம்பிக்கிறார்ல. இந்த தேன் வண்ணத்துல சொல்றதுக்கு முன்னாடி 4வது பாட்டை கடைசியா எப்படி முடிப்பார் தெரியுமா? 4வது பாட்டை முடிக்கிறது தான் பெரிய விஷயம். ரொம்ப அழகா சாமி அதை திட்டமிட்டு பண்ணியிருப்பார். இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை அம்பர சிற்பர வெளிதனில் நடிக்கும் மா அகண்ட பரத்துவ தத்துவா
செப்பரும் ரகசிய நிலைக்குள்ளே விலங்கு தற்பர திரித்துவம். இதுதான் பிலாசபி. முருகன்னா யார் அப்படின்னா இதுதான் பேர். அம்பர சிற்பர வெளிதனில் நடிக்கும் மா அகண்ட தத்துவ பரத்துவா. அப்புறம் செப்பரும் ரகசிய அரிய அண்டமாய் அவனிய அரியோனா பொருளாக, அந்த அரியோனா பொருள் தான் செப்பரும் ரகசிய நிலைக்கு உள்ளே விலங்கு தற்பர திரித்துவா. நீயே 3 விதமா இருக்கிற. தற்பரம்னா இந்த சொரூபம் சொல்றீங்களா, அது தற்பரம். இந்த சொரூபம் நம்ம எழுதுறதுல ஸ்வரூப லக்கணம் அப்படின்னு தடத்துல இந்த சொரூபமா என்ன முருகனுக்குன்னு கேட்டா தற்பர தானேயாகிய பரம், அது திரித்துவம். அதுக்குதான் சாமி பரிபூரண ஆனந்த போதம் எழுதினார். பரிபூரண ஆனந்த போதம் பார்த்தீங்கன்னா முதல்ல எழுதியிருப்பார். ஒரு முக்கோணம் போட்டுக்கணும். ஒரு முக்கோணம் போட்டு சிவம் சக்தி முருகன் அப்படின்னு நீங்க எழுதிக்கணும். அப்படி இல்லைன்னா சத்து சித்து ஆனந்தம்னு எழுதிக்கணும். இது 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் பரம்பொருள்னு பேர். இந்த பரிபூரணானந்த போதும் தொடக்கத்திலே படிச்சீங்கன்னா அதை எழுதுவார். உரையிலேயே சாமி சொல்லுவார். அதுக்கு தான் என்ன பண்ணுவாரு, நீயும் நானும் உன்னது சக்தியையும் எனது சக்தியையும் கொடுத்து முருகனை நாம அப்படி ஒரு ஆளா முருகனை நாம உலகத்துக்கு சொல்றோம் அப்படின்னு உபநிடயத்துல வருதுங்கிறத சாமி எடுத்து எழுதுவார். உரைகள்ல 2-3 இடத்துல எழுதிப்பார். சத்து சித்து ஆனந்தம் வேறதான் கேட்டா இல்ல, முக்கோணத்தின் 3 பக்கங்கள் மாதிரி ஒன்னே அது. சிவம் சக்தி முருகன் ஒன்னே அது. அதான் பரிபூரணானந்த போதத்தை பரிபூரணம் ஆனந்தம் அந்த 3 சொல்லு அதுதான் போட்டார். அப்புறம் தான் அதுக்கான ஞானம் தான் போதம், சிவஞான போதங்கிறது அவர் அப்படி பார்க்கிறார். அது நிறைய இந்த சைவ சித்தாந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு நாம பரிபூரணத்தை வச்சு விளக்கம் எழுதல. அதனால இன்னும் நாம இந்த பெரிய அனுபவத்தை அனுபவிக்க நமக்கு தடை இருக்கு. அதுல வர்ற பிரச்சனை தான் அது. பரிபூரணம் ஆனந்தம்னா இப்ப நம்ம பரிவாளர்கள் படிச்சோம்ல, பரிபூஜனம்லாம் படிக்கிறோம்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் அதுல ஒரு மூலம் இருக்கு. அதுதான் இந்த சொல்ல அந்த அருளாளர் எப்படி கையாளுறார் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நீங்க அனுபவிக்கலாம் அதை. அப்ப அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா முருகனுக்கு ஒரு முழு முருகன் நீங்க இங்க பார்க்க கூடாது. இங்க சிவனும் கிடையாது, முருகனும் கிடையாது, பார்வதியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பரம்பொருள் அனுபவத்தை நேரடியா இந்த சைவ சித்தாந்தங்கிற பேர்ல பேசினதுக்கு மேல நீங்க அனுபவிக்கிறது இதுதான் பா அப்படிங்கிறத தெளிவாக்குறது பாமசாமியோட வேலை. இப்ப இது சைவ சித்தாந்தியா அசைவ சித்தாந்தியா இல்ல, அது அந்த அனுபவம்னு நீங்க வர்றப்ப இப்ப இவரு மாணிக்கவாசகர் சொல்றாருல்ல, இந்த திருவண்ட பகுதியில அண்டப்பகுதியில் உண்டை பெருக்கம், அதை எப்படி அனுபவிச்சுக்கிறோம் நாம. அண்டை திருவண்ட பகுதி அடிக்கடி கேட்டீங்கன்னா தெரியும். இப்போ கேட்டிருப்பீங்க. மாணிக்க இப்போ திருவாரூர் நம்ம குறை சொல்ல முடியாது யாரும். நம்ம இப்போ நான் பேசுறது குறையா இல்லை. இதை நம்ம ஏதோ படிச்சுட்டு போறோம். இதுக்கு உள்ள போனாக்கா இந்த அருளாளர்கள் எவ்வளவு வேலை பார்த்துருக்குறாங்க நம்மளோட வேதம் போறதுக்கு. ஆனா நம்ம அவங்கள வச்சுக்கிட்டே வேதம் பண்றாங்கிறது தான் நம்ம வரலாறு. அதனாலதான் இந்த திருமுறைக்கும் திருஎழுகூற்றுரைக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொன்னது. இந்த அண்டப்பகுதியை படிச்சோம்னா முதல்ல இந்த அண்ட வெளியை பற்றி சொல்லிகிட்டே அப்படியே குழந்தையா பிறக்கிற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே மேலே போய் தத்துவத்துக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் உடம்புல அல்லூறு யாக்கையா வர்ற மரணமில்லா பெருவாழ்வு வரைக்கும் முடிச்சிருப்பார். திருவண்ட பகுதி எடுத்து அனுபவிச்சிங்கன்னா தெரியும். அப்ப நீங்க இப்படி ஒரு அருளாளர் அண்டத்துல இருக்கிறது பிண்டம், பிண்டத்துல இருக்கிற விஷயம் ஆன்மாவுடைய அனுபவம், அது அப்படியே அல்லூறு யாக்கையா மாறுது அப்படின்னு சொன்னா அப்ப அண்ட வெளியில் இருக்கிற பரம்பொருள் ஆன்மா என்கிற அந்த ஜந்துவுக்கு உள்ளே இருந்து இதையெல்லாம் அனுபவிக்க செய்கிறதுன்னு சொன்னா அந்த கடவுளுக்கு பேர் தான் இது. எது? அம்பர சிற்பர வெளிதனில் நடிக்கும் மா அகண்ட பரத்துவ தத்துவம். தத்துவ பரத்துவா அதுதான் செப்பரும் ரகசிய நிலைக்குள்ளே விலங்கு தற்பர திரித்துவம். இந்த ஒரு வரிக்கு விளக்கம் எழுதினா நீங்க தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் எழுத முடியாது. இந்த இதுக்கு விளக்கம்
அதுக்கு நீங்க தெளிவா எழுதணும். வேதத்துல ஒருத்த உடனே தூக்கின்னு வருவான், எப்பா நீ சொல்றது தப்புப்பா, இதெல்லாம் இல்லை நாங்க இப்படி வச்சுக்கிறோம்னா, ஐயோ வேதத்தை நீ இப்படி புரிஞ்சுக்கியா அப்படின்னு நீங்க சொல்லணும். எப்படி இவரை பற்றி அதான் சொல்ல முடியும். திருஞான சம்பந்தர் என்ன சொல்லுவார், அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கையலர் மேயன் தான் வேதத்துல இருந்து தான் எடுப்பார். வேத நான்கினும் சொல்லுவார். வேதத்தை எடுத்து வச்சு எழுதுறது மட்டும் இல்லாது, எப்பா நீ சொல்ற விளக்கம் பரம்பொருள் ஆராய்ச்சி தான். இந்த பரம்பொருள் ஆராய்ச்சிக்கு தெளிவா இப்படி விளக்கோ, இப்படி விளங்கிக்கோ அப்படின்னு நீங்க சொல்லணும்னா திருஞான சம்பந்தர் வார்த்தை மட்டும் தான் சொல்லியிருப்பார். திருஞான சம்பந்தர் சொன்ன வேலையை செஞ்சது யாருன்னா பாம்பன் சாமின்னு பேர். நான் சொல்றது புரியுதா? இப்போ அருநெறிய மறைவல்ல முனி அப்படின்னு பாம்பன் சாமிக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். திருஞான சம்பந்தர் வாக்கைய அப்படியே இவரு என்ன பண்றாரு, நிரூபணம் அப்படின்னா ஒரு வேலை இப்ப நாம எழுத போற புக்கு கூட இதான் பேரு, அருநெறிய மறைவல்ல முனி அப்படி என்னும் பாம்பன் சுவாமிகள் வரலாறு நாம எழுதலாம். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு கேட்டா, தகராறு ரகசியத்துக்கு முதல்ல அந்த பாட்டை எழுதிதான் இவர் அதுக்கு என்னன்னு எழுத ஆரம்பிப்பார். அது ரொம்ப அற்புதமா எழுத ஆரம்பிப்பார். எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த வார்த்தையை போடுறது பரிபூஜன பஞ்சாமிர்த வர்ணத்துல நீங்க அந்த முதல்ல வரலாறு தெரிஞ்சு அப்படியே அபிஷேகமா உருகி உருகி மேல இருந்து கீழே இறங்க இறங்க நீங்க மேல ஏறுறது எல்லாம் முழுமையாக ஆகிற அந்த கடவுள் அனுபவிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை 4வது பாட்டுல முடிக்கும் போதுதான் அந்த மா அகண்ட தத்துவத்துல நீங்க நின்னீங்க. அப்ப என்ன தெரியுது, அங்க எல்லாம் ஆடுறான், இவன் ஆடுறான், அவன் ஆடுறான், எல்லாம் ஆடுறான், முருகன் ஆடுறான், நாரதன் ஆடுறான், நான் ஆடுறேன், நீ ஆடுற, எல்லாம் ஆடுறான். அதான் இயக்கம். இந்த எல்லாத்துக்குள்ள இந்த கடைசி 5வது பாட்டுலாம் நீங்க அந்த 5வது சேர்ந்து சொல்றாருல்ல, எடுத்த உடனே சூழதரனார் ஆட ஓதி மகளாட அது பண்றாருல்ல. இந்த பாட்டை நானும் ஏதாவது கொஞ்சம் இந்த ஆடுற மாதிரி பாடுங்கன்னா சூழதரனார் இவங்க தாலாட்டு பாடிக்கிறாங்க. இப்படி ஆடுறது அது பள்ளி ஐக்கியம் ராத்திரி ஊஞ்சலாம். இது பெரிய விஸ்வரூப அனுபவம். இது விஸ்வரூப அனுபவம்னா என்னன்னா அங்கங்க அது துடிக்கணும். இப்போ நீங்க சில இடத்துல உட்காந்தீங்கன்னா அப்படி முடி நீட்டமா தூக்கிக்கும் தெரியல, அந்த சர்ஃபேஸ்ல அந்த மாதிரி துடிக்கணும். ஒவ்வொரு இதுவும் துடிக்கணும். எது சூழ தரனார், அதாவது பாரதி என்னால தத்தரிகிட திட்டோம்னு அந்த ட்ரம்ஸ் சேவ் பண்ணி தான் கொஞ்சம். அதை இப்போ எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ஸ் சேவ் பண்ணி ட்ரம்ஸ் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா அதை அந்த எல்லா ஓசையும் துடிக்க வைப்பான் ஒரு கட்டத்துல. நான் இப்போ சமீபத்தில் அந்த ஓங்காரானந்தா அந்த சாமியார் மடம் இருக்குல்ல, அங்கே போயிருந்தேன். அந்த போன குரு பூஜை அன்னைக்கு அங்கே தான் நியூ இது அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. அந்த ஓங்காரானந்த சாமியார் மடத்துக்குள்ள அன்னைக்கு அவன் எப்பவுமே இந்த நம்ம பரஞ்சோதி பாபா வடபழனில இருந்து சமாதியானவருக்கு அவன் தான் சிஷியன். அவர் தான் இளையராஜா போனப்ப என்ன பண்ணாரு, இளையராஜா கிட்ட சேர்க்கல. அவர் அப்படி பரஞ்சோதி பாபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு யாருக்கும் தெரியாது. அவர் பிச்சைக்கார மாதிரி ரோட்ல நிக்கிறவங்க நான் சொல்றது. அப்ப இளையராஜா போ, நீங்க வராது ஓடிப்போ, திருவண்ணாமலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கா. திருவண்ணாமலைக்கு இளையராஜா போய் அங்க வேதாத்திரியை பிடிச்சி அவர் பெரிய ஆள் ஆகிறாரு. ஏன்னா அவர் இங்க நிக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறது அவரோட எண்ணம். ஆனா இந்த ட்ரம்ஸ் சிவமணி மட்டும் அப்படியே அவரு அந்த மீனவர் மாதிரி தானே அவர் அப்படியே விடாம சுத்தி பண்ணி அவர் ஏதோ வாங்கிக்கிங்க இவரை நீ உலக சுற்றுவ போன்னு அனுப்பிவிட்ட பிறகு அவர் உலகம் சுத்திட்டு இருக்காரு. சுத்துறதுனால நம்ம பரஞ்சோதி பாபா சமாதி வச்ச பிறகு 45வது நாள் அவர் ட்ரம்ஸ் கச்சேரி அங்க எல்லா அவன் அதாவது 2 கோடி வாங்குற கச்சேரிக்கு எப்படி எல்லா இசைக்கருவிகளை வச்சு இசைப்பாரோ மொத்த கருவியும் அங்க இறக்கி இசைத்தான். அன்னைக்கு பகல் என்னோட சொற்பொழிவாங்க அந்த சமாதியில். அதனால எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுது. அதே ஆள் இந்த குரு பூஜைக்கு வருவார். அப்படின்னா மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா சித்தர்கள் பின்னாடியும் சுற்றி தான் இந்த அளவுக்கு அவன் கொஞ்சம் ஏதோ பிடிச்சி கொஞ்சம் அருளை அனுபவிக்கிறார். அருளை பொருளை அனுபவிக்கிறார். நம்ம பொருளை தான் அருளை அனுபவிக்கணும். ஆனா அவர் அருளை பொருள் அனுபவிக்கிறாரு. ஒரு ரைட் பெருமான் கொடுத்த இந்த பிறவிக்கான வினை வச்சுங்களேன். அந்த இடத்துலயும் அங்க வாசிச்சது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஆடை அப்படிங்கிறத நீங்க எப்படி அனுபவிக்கணுங்கிறது ஒரு உதாரணம் தான். என்னால அதுக்கு அவன் பயன்படுறான்ல. அதாவது நீங்க இவ்வளவு பேரை நீங்க சுத்தி பார்த்தாலும் இந்த ஆடு தத்தரிகிட திட்டோம் அப்படின்னு பாரதி போடுவான். ஒரே 4 வரி தான் இருக்கும் அந்த சந்தம், பாரதி போட்ட சந்தம். அதனால தான் சாமி இதுக்கெல்லாம் சந்தம் போடுறாரு. இந்த சந்தம் போடுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் இந்த பாட்டு மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு விஷயமும் துடிக்கணும்னா இயங்கணும். இந்த இயக்கத்தை
முருகானுபவம் வரும்போது எல்லாவற்றினுடைய இயக்கத்துக்குள்ள நீங்களும் இயங்கிக் கொண்டிருப்பீர்கள். அதான் பாம்பன் சாமியை நடராஜரை பார்க்கறது. நீங்க போய் நடராஜரா பார்த்தா நின்று பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் நடராஜர் என்ன அப்படின்னா, பறையிடமா நின்று உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் கருணை உரு கொண்டு ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு. இதுல வேற என்னன்னா, வரைமகள் தான் காணும்படியே நின்று கருணை உரு கொண்டாடல். உண்மை விளக்கம் படிச்சிருப்பீங்கல்ல, உண்மை விளக்கத்துல பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் வரைமகள் தான் காணும்படியே, பறையிடம் பஞ்சாக்கர நடனம். அதுல மலைமகளும் பார்க்கறா. மலைமகளே பார்க்கறான்னா நீங்களும் நின்று தான் பார்க்கணும். இது சைவ சித்தாந்தங்கிற பேர்ல நடராஜரை பார்த்தது. பாம்பன் சாமி போய் அங்க நின்று பார்க்கிறார். ஏன் அதுக்கு முன்னாடி சுந்தரர் பார்த்தார். சுந்தரர் எப்படி பார்க்கிறார்னா, இங்க ஆடுறது அந்த பயல் ஆடுறான்பா, பேரூர்ல இருக்கிறான்ல அவன் தான் இங்க ஆடிட்டு இருக்கிறாங்கிறாங்க. அப்ப எல்லாரையும் அங்க வச்சு பாக்குறாங்கன்னா, அப்ப பாம்பன் சாமி போய் புவனகிரியில உட்கார்ந்து பார்க்கிறார். இது மாநடம் புண்டரீகபுரம் பிரமபுரம் என்று உபநிடதத்தில் சொல்லப்படுகிற நடனம். இந்த சிதம்பரம் தான் குபேசனுடைய நடனமா பாருங்கிறார். சிதம்பரம் போயிருப்பீங்களா? எத்தனை பேர் நடனத்தை சிதம்பரம் ரகசியத்தை நல்லா பார்த்தீங்க? சொல்லுங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு கேள்விக்கு இது இல்லை, நம்மளாம் அனுபவசாலின்னு நாம அனுபவிக்கிறோம்ல, இதுல கொஞ்சம் நம்ம இன்டராக்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. நான் இப்படி இந்த இதுக்காக பண்றது இல்லை. நமக்கு இந்த சொற்பொழிவு காசுக்காக நம்ம சொற்பொழிவாரம் ஆயிருந்தோம் அப்படின்னா, நான் எப்போ குத்தின்னு இந்த பெருமண்டத்துக்கு வந்த காலத்துல இருந்தே இருந்தாலும் நான் உலகம் பூரா சுற்றிட்டு இந்த சம்பாதிச்சு இருக்கலாம். அந்த நமக்கு வரவே மாட்டேன்றது. ஏதோ இந்த உண்மையை கொஞ்சம் பேசணுன்றதுனால கொஞ்சம் தலைவருக்கும் அப்பப்போ வலிக்கும், எனக்கும் வலிக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ அப்படின்னான்னு கேட்டா முடிச்சிடலாம், ஒரு 2-3 நிமிஷத்துல. நான் இப்போ கொஞ்சம் அப்படி இதில் என்னன்னு கேட்டா, அந்த சிதம்பர நடனத்துல சிதம்பர ரகசியம் பார்த்துருப்பீங்கல்ல. நான் எனக்கு தெரிஞ்சது நம்ம எல்லாருக்கும் தெரியணுங்கிறது தான் எனக்கு ஆசை. அப்ப நீங்கெல்லாம் இப்போ போய் மேல நின்று காசை கொடுத்து நம்ம நின்று பார்க்கறோம்ல, கீழே இருந்து எப்படி பார்த்துருக்கீங்க? நாளைக்கு நீங்க போனாலும் அனுபவிக்கலாம். கீழே இருந்து நீங்க ஏதாவது சிதம்பர ரகசியத்தை பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்தது இல்லையா? எப்பவுமே விஐபியாவே போய் பார்க்கறதா? கோலமார் பொதுவினில் வருகன் மாணிக்கவாசகர் பெருமான் சொன்னானே. கோலமா, அதாவது அவர் சிறப்பா போனார். யோகாலாம் வராத, நதி பரிலாம் இங்க வேணாம், வடங்கை இடங்கை எல்லாம் வேணாம். கோலமார் பொதுவினில் வருக, இதான் மாணிக்கவாசகருக்கு உபதேசம் பெருமான். அங்க கீழே நின்று ஒரு சமயம் நான் எப்பவுமே மேலே ஏற மாட்டேன், கீழே தான் நின்றுப்பேன். அப்ப பார்த்தா அந்த மானிங்கெல்லாம் கொஞ்சம் ஈர்த்து ஓரமா நின்று பார்த்தேன். அங்க நின்று பார்த்தா முழு சிதம்பர அனுபவத்தை அவ்வளோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காட்சியா நீங்க அதுல அனுபவிக்கலாம். ஒரு முறை நேரா தான் அந்த சரம் இருக்கும், ஆனா ஒரு சில சமயம் அந்த ரிங்கா தெரியும், ஒரு சமயம் வேற வேற. அந்த சரத்தோட அந்த ஒளிப்பட்ட உடனே உங்களுக்கு ஒரு உருவம் தெரியும் அதுக்குள்ள. அதை நீங்க கீழே நேரா நடராஜர் கிட்ட என்ன பார்த்தாது, அந்த தூணுக்கு பக்கத்துல ஒரு சைட்ல நினைங்கன்னா சரியா நேரா நீங்க பார்க்கலாம். அதுதான் நல்ல மூச்சா பார்க்க முடியும். அதுக்காக நான் அதை சொல்றேன். இனிமே போனீங்கன்னா அந்த கலையை பின்பாங்க. ஒவ்வொரு நான் போனேன்னா ஒரு நாளைக்கு 10 தரையாவது அதை பார்த்துட்டு தான் வெளியே வர்றது. இப்பதான் நான் சொல்றது 1 வருஷமா தான் எனக்கு அனுபவிக்க தெரிஞ்சுட்டாரு. அங்க ஏதோ ஒரு சமயம் போய் நம்ம மார்கழியில போயிருந்தப்ப இழுத்து என்னை நிக்க வச்சு பார்க்க வச்சாங்க. இன்னும் அங்கே எட்டி பார்த்து கிடக்கிறேன். அப்பதான் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு அதை அனுபவிச்சேன். பாம்பன் சாமி போய் அனுபவிக்கிறார அந்த நடனத்தை, இது குகேசன் நடனம். இப்ப நடராஜர் நடனத்துக்கும் குகேசன் நடனத்துக்கு என்ன வித்தியாசம்? நம்ம லெவலுக்கு இவ்வளவுதான் பார்க்க முடியும். அடுத்து நீங்க அதுக்குள்ள என்னத்தை பார்க்க வைக்கலாம்னா அது பெருமானுடைய வளர்ச்சி, அதான் இங்கிதம். இப்ப நமக்கு நம்மோட அனுபவம் இவ்வளவுதான் தகுதி. இதுக்குள்ள நீ இப்படிதான் பார்க்கலாம், ஒரு இடத்துல மாலையா பார்க்கலாம், ஒரு இடத்துல வேற பார்க்கலாம். அதுக்குள்ள பெருமான் காட்டுவான். அதையே நீ அதாவது நின்று பார்க்கறது வரைக்கும் நாம சைவ சித்தாந்தங்கிற பேர்ல சொல்லப்பட்ட அனுபவம். அதை கொஞ்சம் தாண்டி வந்தா அங்க பெருமான் ஆடும்போது அருணகிரியிலிருந்து திருஞான சம்பந்தர்லேருந்து நாரதர்லேருந்து பெருமானுடைய முடி தோல் காலு எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு, நூல் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு குறிப்பா சொல்ல போனா பெருமான் பல்லுல இருந்து ஒரு ஒலி அதுவும் தனியா ஆடுது, மூரல் ஒலி ஆட. இந்த மாதிரி எல்லாம் ஆடுது, நானும் ஆடுறேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க அகண்ட பரத்துவ அந்த மாவெளி நடனமாகிய தற்பர சிரித்துவ அனுபவத்தில் தான் பெற முடியும். சரியா முத்துனாங்க? அதாவது நீங்களும் ஆடணும். நீங்க நின்று பார்க்கறதுன்னா நடராஜர்ல தான் இது. நீங்க நான் என்ன சொல்றேன்னா நடராஜருக்கும் நடராஜரை விட்டு தனியா தூக்கி போகல. அது தூக்கி போனவர் யாருன்னா இல்ல
பாம்பன் சாமி வந்து இதை தெளிவா சொல்லிட்டாரு, நாம சொல்றது சொல்ல வேண்டிய வேலை இல்லை, இதை ஏக்கமா ஆகும் வள்ளலாருக்கு போய் தனியா வைக்கிறார். இவ்வளவுதான் பாம்பன் சாமிக்கு வள்ளலாருக்கும் உள்ள வித்தியாசம். அவர் தனியா தூக்கியுமே உத்தரஞான சிதம்பரம் வைக்கிறார்ல, அவர் தான் எழுதுறார், நூல் எண்ணினோம் போல்ஸ் ஆயுன்ட்டு இந்த வேற விஷயம் எல்லாம் மணி ஆட்டிடுறாங்க, இது வேணாம்பா, நீங்க நேரம் அனுபவிக்கணுங்கிற மட்டும் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா வைக்கிறார். அதனால சிதம்பரத்துக்கு அது புறம் கிடையாது, கடைசி வரைக்கும் அவர் சிதம்பரம் நாமலிங்க தான். அந்த சிதம்பரத்துலதான் இவர் என்ன பண்றாருன்னா, பாம்பன் சாமி இத நீ நின்னு பாக்குறதால நீயும் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தேன்னா அங்கேயே குகேசன்கிறவன் தான் அதுவும் தெரியுங்கிறார். அந்த அனுபவத்தை முடிக்கிறது தான் இந்த 5வது என்ன தேன் வண்ணம். இப்ப வந்து அப்படியே நீங்க இப்ப நாம இந்த வரிக்கு வரி பார்க்கறது அது வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணலாம். அப்படியே நீங்க முதல் பாட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல கெடக்கூடாதுங்கிற வரலாறு, சூரபத்மன் வரலாறு, அந்த போர் உடம்பு அழியாமல் நின்பதம் நினைந்து உயும்படி மனம் செய்வதற்கான தொடக்கம். 2வதுல வரும்போது உமையவள் மகன் லட்சுமி மருகன் இதெல்லாம் சொல்லிட்டு வள்ளிய கல்யாணம் பண்ண விஷயத்தை சொல்றார். அங்க ஒரு விஷயம் சொல்றார் பாருங்க, திருமலி சமர் ஊரா. அங்கதான் போர். நீங்க முதல் பாட்டுல பார்த்தல, அதை என்னவா பார்க்கணும்னா திருமலிகின்ற சமர். முதல்ல நீ வந்து சூரபத்மனுடைய சண்டையா பார்த்திய, அதை எப்படி பார்க்கணும் கேட்டீங்கன்னா இறைவன் அனுபவம் விளங்குகிற போராப்பா. அதான் திருப்போரூர் தான் சொல்றார், திருமலி சமர், திருவை அப்படியே அருளை விளங்க வைக்கிற போர் அப்படின்னு பாரு. அதுதான் திருமலி சமர். 2வது தயிர் வண்ணத்துல சொன்னது. அங்கதான் என்ன பண்ணாருன்னா, பவக்கடல் கடக்கவும் நின் துணை பலித்திடவும் பிழை பொறுத்திடவும் கவி பாடவும் நீ நடமாடவும். அங்க 2வது பாட்டுல உண்மையை நோக்கி தெளிவான ஒரு விஷயத்தை அமைக்கிறார். இவரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், குமரகுருபரர் கேட்டதை எல்லாத்தையும் அனுபவிச்ச ஒரு ஆள்னு தெரியும். இந்த இடத்துல குமரகுருபரரை ஞாபகப்படுத்துறார். குமரகுருபரர் தானே அருணகிரிநாதருக்கு பிறகு வந்த சைவ சித்தாந்தத்தை தெளிவுபடுத்தின, முருகனோட சேர்த்து தெளிவுபடுத்தின முதல். அவர் தான் என்ன பண்ணுவாரு, ஆசு கவியும் 4 கவியும் அட்டாவதானமா எல்லாம் பாடுற விஷயத்தை கொடுன்னு கேட்கிறாருல, அந்த எல்லாத்தையும் பாடினவர் இவர் தான். குமரகுருபரர் கேட்ட எல்லாத்தையும் பாடின ஒரு ஆள். அப்ப என்னன்னா முருகப்பெருமானுடைய அருள் மூர்த்தியும் கொடுக்குங்கிறதுக்கு அவர் வாக்கும் இவர் வரலாறுல உண்மையாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தயிர் வண்ணத்தோட சேர்த்து அனுபவிக்கலாம். அடுத்தது 3வது பாட்டுல அதான் உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில பெருமான் வந்து சமர், சூரபத்மன், ஆணவம், கண்மம், மாயை போர், அதை தொடர்ந்து வந்தா இந்த திருமலியாக அதாவது அந்த வரலாறுக்குள்ள அருள் விளங்குற விஷயத்தை பார்க்கணும். அதுக்கடுத்த பாட்டுல நம்மளை சுத்தி அருளுக்காக வஞ்சம், சூது, அது இது எல்லாம் எப்படி இருக்குது, அதுல நாம சேராம எப்படி இருக்கணுங்கிறத 3வது வந்து நெய் வண்ணத்துல சொல்லிடுறார். இது எல்லாம் பால், தயிர், நெய் எல்லாம் ஒன்றனுடைய மாற்றம். அதை நாம வச்சுக்கணும். பால்ல இருந்து தான் தயிர், தயிர்ல இருந்து தான் நெய். ஒரே வரலாறு. புராணங்கிறது நம்மோட தொடர்புடையது, புராணங்கிறது அருளோடு தொடர்புடையது. புராணம் என்னது என் வாழ்க்கையில வரும். இந்த 3ஆ பார்த்தா பால், தயிர், நெய் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது சக்கரைங்கிறது பெருமான் சேர்க்கிற வெளியிலே இருந்து நம்மோடு நாம் கெடாம இருக்கிறதுக்கு முதல்ல சர்க்கரையை சேர்க்கிறான். சர்க்கரை பாகுல சேர்த்தீங்கன்னா பொருள் கெடாது. அதான ஸ்வீட்டு. ஸ்வீட்னா சர்க்கரை பாகில் பொருள் கெடாமல் உருவாக்குவது தான் முதல் முயற்சி. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தேவை, சர்க்கரையை உருக்கி அதை பண்ணி இதை பண்ணி பக்குவப்படுத்தினாதான் கெடாம ஆக்க முடியும். ஆனா இயற்கையாகவே கெடாத ஒரு பொருள், கெடுக்காத ஒரு பொருள் தேன். அப்ப இந்த நீங்க பக்குவப்படுறதுனால சர்க்கரையில சேர்ந்து கெடாம ஆற அனுபவம் வந்தாதான் இயற்கையாகவே கிடக்காத ஒரு திருவருளிலை சேர்ந்து இயங்குகிறோம் என்பது அனுபவமாகிறது தேன் வண்ணத்தில். அதுதான் பஞ்சாமிர்த வண்ணம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு நமக்கு அருள் செய்த பாம்பன் சுவாமிகளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.